வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2024 எக்ஸாமினேஷனில் ஜிஎஸ் இதில் எக்கனாமி சப்ஜெக்டில் நம்முடைய ஸ்கோர்ஸை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, இதுக்கு நேற்று நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் சில முக்கியமான இன்புட்ஸை நான் ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க உடனடியாக அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் ப்ரிலிம்ஸில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சப்ஜெக்டில் நம்முடைய ஸ்கோர்ஸை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, இதற்கான இன்புட்ஸை நான் உங்களோட இப்போது ஷேர் பண்ண போகிறேன். நான் இப்போ சென்னையில் இல்லை, வெளியூரில் இருக்கேன். இந்த ரூமில் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, ப்ளீஸ் பேர் வித் மீ. சரி, முதல் விஷயம் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன். இதில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சப்ஜெக்டை நம்ம எப்படி பார்க்குறது? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சப்ஜெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே அதிகம். நீங்கள் படிக்கிறது, அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், எஃபர்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கோங்க, ஹிஸ்ட்ரியில் ஆவரேஜாக ஒரு 10-12 கேள்வி வரும். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்லையுமே ஒரு 10 கேள்வி வரும். ஆனால் நீங்கள் படிக்கிறத வச்சு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், எஃபர்ட் இதில் ஒரு ஃப்ராக்ஷன் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஆனால் பாருங்கள் ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதே போல் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் 50 மார்க் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்லேருந்து வரும். அப்போ நீங்கள் படிக்கிறது குறைவு, ஆனால் கெயின் பண்ணுறது அதிகம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை நீங்கள் எப்படி அணுகிறீங்க அதுதான் உங்களுடைய ஸ்கோரிங்கை டிசைட் பண்ணும். வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஒரு சப்ஜெக்ட் தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயுமே சொல்லுவேன், இந்த சப்ஜெக்டை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, விரும்பி படிங்கன்னு சொல்லுவேன், மனப்பாடம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் படிக்கிறன்ற பேரில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, இதை மனப்பாடம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் பாலஸ்டீனுக்கும் பிரச்சனை இருக்குது. யுக்ரைனும் ரஷ்யாவும் இன்னும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் மனப்பாட ரீதியாக அணுகுவாங்க. எந்த டேட்டில் அட்டாக் பண்ணுறாங்க, யார் அட்டாக் பண்ணுறா, எப்படி அட்டாக் பண்ணுறா, இப்படியே மனப்பாடம் போயிட்டுருக்கோம். அப்போ மனப்பாட ரீதியாக நிறைய இன்ஃபர்மேஷன் போய் மூளைக்குள்ளே உட்காரும். இது பிரயோஜனமே இல்லை, இது ஸ்ட்ரெஸ்ஸை தான் உண்டாக்கும். இப்படி படிக்கக்கூடாது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கு நமக்கு தேவை என்னென்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பேட்டர்ன் முக்கியம். ஓவரால் கண்ட்ரீஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இதில் பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இப்படி படிக்கணும். இப்படி படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இஸ்ரேல் பாலஸ்டைன் ஏன் சண்டை போடுறாங்க, இதை மனப்பாட ரீதியாக பார்க்கக்கூடாது, அதை அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்க்கணும், பேட்டர்னாக பார்க்கணும். இஸ்ரேல் பாலஸ்டீன் கான்ஃப்ளிக்ட் பார்த்திங்கன்னா ஒரு எத்னிக் கான்ஃப்ளிக்ட், இன ரீதியான ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் அது ஒரு டெரிட்டோரியல் கான்ஃப்ளிக்ட், எல்லை பிரச்சனையும் கூட. இப்படி பார்க்கணும். அப்போ ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. இதனுடைய காரணங்கள் இதையும் அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சு பார்க்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஜெயோனிசம், யூதர்கள் இருக்காங்க இல்லையா, ஜூஸ், இவங்க உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாங்க மாடர்ன் பீரியடில். ஆனால் இவங்களுக்குன்னு தனி நாடு கிடையாது. தனி நாடு வேணும்னு கேட்டாங்க. இந்த பொலிட்டிக்கல் கான்செப்ட் தான் ஜயோனிசம். இப்படி படிக்கணும். மாடர்ன் பீரியடில் இஸ்ரேல்னு ஒரு நாடு கிடையாது, பாலஸ்டீன்ற நாடு தான் இருந்தது. அந்த நாடும் பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்தியத்து கீழே இருந்தது, பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் கீழே இருந்தது. அந்த டைமில் பிரிட்டிஷ் இஸ்ரேல் அப்படின்ற நாட்டை யூதர்களுக்காக உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் 1948 இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நாடு எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் பவர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை எதிர்க்கிறாங்க. காரணம் என்னென்னா, அரபு மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தாமல் திடீர்னு ஒரு நாடை இந்த ஜூஸ்க்கு உருவாக்கிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அரப் இஸ்ரேலி எனிமிட்டி உருவாகுது. அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுதான் கான்செப்ஷுவல் நாலேஜ், அனாலிட்டிக்கல் நாலேஜ். இதோட சேர்த்து சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் நான் எப்பயுமே சொல்லுவேன். இன்னர் சர்க்கிள்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்ட், அனாலிசிஸ். அவுட்டர் சர்க்கிள்ன்றது மனப்பாடம், ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், இன்ஃபர்மேஷன், ஸ்டாட்ஸ் இதெல்லாம் வரும். அப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது இன்னர் சர்க்கிள், இதுதான் புரிதல், இதுதான் நாலேஜ். இதோடு சேர்ந்து அவுட்டர் சர்க்கிளையும் எடுக்கணும். பால்ஃபர் டிக்ளரேஷன், 1948, அரப் இஸ்ரேலி வார், அதனுடைய வருடங்கள் 1948, 56, 67, 73, இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணணும். முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணணும். நான் இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி படித்தா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை ஈஸியாக மாஸ்டர் பண்ணிடலாம். சரியா? சரி, இப்போது ப்ரிலிம்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இந்த சப்ஜெக்டில் நம்முடைய ஸ்கோர்ஸை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, இதை நம்ம பார்த்துருவோம். ப்ரிலிம்ஸில் பெரும்பாலான கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். புரியுதா? இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ரஃபாக 1 இயர் ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கீங்க, கடைசியாக 2 ரிவிஷன் ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்கன்னா 10 கேள்வியில் ஒரு 6 கேள்வி நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஆன்சர் பண்ணலாம். அப்போது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேள்விகளை அதிகமாக நீங்கள் ப்ரிலிம்ஸில் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கான்செப்ஷுவலாகவும் சில கேள்விகள் வரும். அப்போ இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் இப்படி படிச்சிருந்தாலே நீங்கள் கம்ஃபர்டபுளாக நிறைய கேள்விகளை
சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆனாலும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கும்போது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சில ஏரியாஸில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணணும். புரியுதா? அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பெரும்பாலான கேள்விகள் எப்படி இருக்கும்னா, முக்கியமான சிட்டிஸ் அண்ட் பிளேசஸ் இதை வச்சு கேட்பாங்க. எதனால் இது ரீசெண்டாக நியூஸில் வந்தது அப்படின்னு கேட்பாங்க. எப்படி நியூஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ரீசன்ஸ்க்காகவும் வரும், நெகட்டிவ் ரீசன்ஸ்க்காகவும் வரும். பாசிட்டிவ் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் நெகோஷியேஷன், ட்ரேட் டாக்ஸ், இன்டர்நேஷ்னல் பீஸ், அப்படி இல்லைனா டிஸ்கஸிங் டு எஸ்டாப்ளிஷ் எ நியூ ஆர்கனைசேஷன் ஆர் அக்ரிமெண்ட். இந்த காரணங்களுக்காக சில சிட்டிஸ் வந்து நியூஸில் வரும். இதை வச்சு கேள்விகள் வரும். அது இல்லாமல் நெகட்டிவ் ரீசன்ஸ்க்காகவும் ரெகுலராக வரும். யூபிஎஸ்சி மெயினாக அந்த நெகட்டிவ் ரீசன்ஸ்க்காக வந்த சிட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வார், போர், சிவில் வார், உள்நாட்டு போர், இன்சர்ஜென்சி, கிளர்ச்சி, அது இல்லாமல் இராணுவ ஆட்சி, மிலிட்ரி ரெஜிம், மிலிட்ரி ரூல், கூ டேட்டா, இதை வச்சு கேள்விகளை நாம் எதிர்பார்க்கலாம். கேள்வி எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு ஒரு ரீஜனை கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்டோட மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. நொகார்னோ கேரபாக் அப்படின்ற ரீஜன் சம்மந்தமாக அர்மீனியா அசர்பைஜான் நாடுகளுக்கிடையே பல ஆண்டுகளாக பிரச்சனை இருக்குது. அப்போது நொகார்னோ கேரபாக்ன்றத ரீஜனாக கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இது எந்த நாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லலாம். அதே போல் சில நாடுகளில் போர் நடக்கும். இப்போ யுக்ரைன் ரஷ்யா பார்த்திங்கன்னா வார் நடந்துகிட்ருக்கு. அதில் சில முக்கியமான சிட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். அது சிட்டியோட பேரை கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தது, சில நாடுகள் வந்து டிசீஸ், ஃபேமைன், பாவர்ட்டி இதிலெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கும். இதை வச்சியும் கேள்விகள் கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கு. ஒரு ரெஃப்யூஜ் கேம்ப்னுடைய நேமை கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ரெஃப்யூஜ் கேம்ப் ஏன் உருவாகுது? ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க, அகதிகள் உருவாகிறாங்க. காரணம் என்னென்னா, அங்கே ஏதாவது சண்டை நடந்திருக்கும், அல்லது வறுமை இருக்கும், வறட்சி இருக்கும், அதனால் அவங்க ரெஃப்யூஜிஸாக மாறுறாங்க. ஸோ அந்த பிளேஸை வச்சு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக பார்த்துடுங்க. அது இல்லாமல் முக்கியமான சப்மிட்ஸ், இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ், அலையன்சஸ், அது இல்லாமல் பைலேட்ரல் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய சப்மிட், இதை நல்லா பார்த்துருங்க. உதாரணத்துக்கு G20 சப்மிட், G7 சப்மிட், சார்க் சப்மிட், ஆசியன் சப்மிட், இதெல்லாம் பார்த்துக்கணும். லேட்டஸ்ட்டு சப்மிட்டை நீங்கள் ஒரு முறை மெமரைஸ் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் அந்த சப்மிட் எந்த சிட்டியில் நடக்குது அதையும் பார்த்துருங்க. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே வந்துடும். ஆனாலும் எதுவும் மிஸ் ஆகக்கூடாமல் இருக்கிறதுக்காக நான் இதை ஒரு முறை உங்களுக்கு ப்ரஷ்அப் பண்ணி சொல்கிறேன். இது இல்லாமல் நம்ம கேள்விகளை எதுலேருந்து எதிர்பார்க்கலாம்னா, இன்டர்நேஷ்னல் குரூப்பிங்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். குரூப்பிங்னு சொல்கிறது குழு, குரூப்பிங்கோட சார்ந்தது தான் ஆர்கனைசேஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம். அக்ரிமெண்ட்ன்றது ஒப்பந்தம், அக்ரிமெண்ட்டோட சேர்ந்து வர்றது தான் ட்ரீட்டிஸ், கன்வென்ஷன்ஸ் இதெல்லாம். ரைட்டா? ஸோ இதிலேருந்து கேள்விகளை எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப்பிங்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இதை நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். எல்லா முக்கியமான குரூப்பிங்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் இதை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு குரூப்பிங்ஸில் முக்கியமான குரூப்பிங்ஸ் என்ன? G20, UN, வேர்ல்டு பேங்க், IMF, G7, சார்க், ஆசியான், பிரிக்ஸ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் படிச்சிருக்கணும். அக்ரிமெண்ட்ஸுங்கிறது ஒப்பந்தம். ஸோ இதில் என்ன மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணோன்னா, அந்த ட்ரீட்டிஸ், கன்வென்ஷன்ஸ்லாம் நிறைய வரும். NPT, CTBT, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன், கெமிக்கல்ஸ் வெப்பன்ஸ் கன்வென்ஷன், ஒட்டாவா ட்ரீட்டி, இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் அதில் வரும். அப்போ குரூப்பிங்ஸை படிச்சிருக்கணும், இந்த அக்ரிமெண்ட்ஸையும் படிச்சிருக்கணும். எப்படி படிச்சிருக்கணும்? இது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர், மேண்டேட் ரெண்டு தான் படிக்கணும். ஸ்ட்ரக்சர்ன்றது அந்த குரூப்பிங் அண்ட் அக்ரிமெண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு. இதில் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இயரை பார்த்துக்கணும். எப்போ அது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, ஃபவுண்டிங் இயர். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். மூன்றாவது இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ், இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். நான்காவது செக்ரட்டேரியட் ஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ். அஞ்சாவது ரொட்டேட்டிங் பிரசிடென்சின்ற கான்செப்ட் இருந்தால் அதையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். அது இல்லாமல் இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இன்டர்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், இதையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷேங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், SCO. இதில் நீங்கள் ஸ்ட்ரக்சரில் என்ன மெமரைஸ் பண்ணணும்னா, ஃபவுண்டிங் இயர் என்னன்னு பார்த்துங்க. அடுத்து டோட்டல் மெம்பர்ஷிப் பார்த்துக்கணும். அடுத்தது மெம்பர்ஸ், இவங்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, சைனா, ஈரான் இதெல்லாம் மெம்பர்ஸாக இருக்கும் SCOவில், அதை மனப்பாடம் பண்ணணும். அடுத்தது அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அல்லது ஒர்க்கிங் ஆஃபீஸ் எந்த சிட்டியில் இருக்குது அதை மனப்பாடம் பண்ணணும். அடுத்தது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அதை பார்க்கணும்.
எஸ்சிஓ பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான இன்டர்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஒன்று எஸ்சிஓ செக்ரட்டரியேட், இன்னொன்று ராட்ஸ். ராட்ஸுங்கிறதுனா பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்பு எஸ்சிஓக்குள்ளேயே இருக்குது, அது பேர் தான் ராட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். எஸ்சிஓவில் அந்த ரொட்டேட்டிங் கான்செப்ட் இருக்கான்னு பார்த்துருங்க. ஒரு வருடமும் அந்த பிரசிடென்சி ஒரு நாட்டுக்கு போய் சேரும். இது நிறைய ஆர்கனைசேஷனில் இந்த ஆஸ்பெக்டை நீங்கள் பார்க்கலாம். G20, அது இல்லாமல் எஸ்சிஓ, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் பார்க்கலாம். ரீசெண்டாக யார் வந்து அதில் பிரசிடென்சியை எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்துருங்க. இதெல்லாம் ஸ்ட்ரக்சரில் படிக்கணும். அடுத்தது மேண்டேட் அப்படிங்கிறது என்ன? அந்த குரூப்பிங் ஆர் அக்ரிமெண்ட், அதனுடைய நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அது கையில் இருக்கக்கூடிய பவர் என்ன, இதை பார்க்கணும். இதுதான் மேண்டேட். பொதுவாக ஒரு குரூப்பிங்கோ அக்ரிமெண்ட்டோ இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸ் மேலே பைண்டிங்காக இருக்காது. பைண்டிங் அப்படின்னு சொல்கிறது அந்த குரூப்பிங் ஆர் அக்ரிமெண்ட், அது சொல்லக்கூடிய சட்டங்கள், ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கம்பல்சரியாக நாடுகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருந்தால் அது பைண்டிங். பொதுவாக அந்த மாதிரி இருக்காது. ஆனால் அந்த நாடுகளே விருப்பப்பட்டு அந்த அக்ரிமெண்ட்டையோ குரூப்பிங்கையோ அக்செப்ட் பண்ணி சேர்ந்து சைன் பண்ணி ராட்டிஃபை பண்ணாங்கன்னா அப்போ தான் அது பைண்டிங் ஆகும். இதை பார்க்கணும். இதை நீங்கள் மெக்கானிக்கலாக பார்க்க வேணாம். நான் இப்போ கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ அக்செப்ட் பண்ணால் தான் பைண்டிங்காக இருக்கும், அக்செப்ட் பண்ணலாம் பைண்டிங்காக இருக்காது. உதாரணத்துக்கு இந்தியா சில ஆர்கனைசேஷன்ஸ் அக்ரிமெண்ட்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணல, ராட்டிஃபை பண்ணல. ராட்டிஃபை அப்படின்றது அக்செப்ட் பண்ணுறது, ரூல்ஸ் எல்லாத்தையும். உதாரணத்துக்கு CTBT இதை நம்ம அக்செப்ட் பண்ணல, NPT இதை அக்செப்ட் பண்ணல, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ICC இதை நம்ம அக்செப்ட் பண்ணல. ஸோ பைண்டிங்கா அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் மட்டும் தான் பைண்டிங்காக இருக்கும். அப்போ நாம் என்னென்னா நான் பைண்டிங் தான், ஒரு சில இது தான் பைண்டிங்காக இருக்கும். அப்போ பைண்டிங் என்ன அப்படின்றது மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணால் போதும். அது இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷன் அந்த அக்ரிமெண்ட்னுடைய பவர் என்ன, அது கையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்ன, இதை பார்த்துட்டோம். இப்போ மேண்டேட்னு சொல்லும்போது அப்ஜெக்டிவ், ரெஸ்பான்சிபிலிட்டி, பைண்டிங்காக இல்லையா, அது இல்லாமல் அது கையில் இருக்கக்கூடிய பவர், இதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் மேண்டேட் பார்த்துங்க. ஓல்டு ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வரணும். எப்படி லேர்ன் பண்ணணும்னா டிவைட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஆன் நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷன். எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அது ஒரு குரூப்பாக படிங்க. IMF, வேர்ல்டு பேங்க், WTO, AIIB, NDB இதெல்லாம் எக்கனாமிக்கில் வரும். அடுத்தது செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன், NATO, CSTO இதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். குரூப் பண்ணி படிக்கணும், அப்போ ஈஸியாக இருக்கும். கண்ணாமண்ணன் மிக்ஸ் பண்ணி படிக்கக்கூடாது. இப்போ செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஒரு குரூப்பாக வச்சு படிங்க. CSTO, NATO இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். அப்படி படிக்கும்போது அதுக்குள்ளே இருக்க சிமிலாரிட்டிஸை நம்ம பார்க்கலாம். கம்பேர் பண்ண பெட்டராக இருக்கும், ரிலேட் பண்ண பெட்டராக இருக்கும். அதே நேரத்தில் அந்த டிஃப்ரென்சஸை நம்ம லேர்ன் பண்ணுவோம், பெட்டராக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்படி படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ குரூப்பிங் பண்ணி படிங்க பேஸ்ட் ஆன் நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷன். குரூப்பிங்ஸோ அக்ரிமெண்ட்டோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, கரண்ட் அஃபேர்ஸில் ரீசன்ட் பீரியடில் ரெகுலராக வந்த குரூப்பிங் அக்ரிமெண்ட்ஸ் இதை வச்சு கேள்விகள் வரும். இதில் மட்டும் கொஞ்சம் ஃபேக்சுவலாக இன்டெப்த்தாக போவாங்க. அப்போது நீங்கள் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேண்டேட்டை ஓவராலாக படிக்கணும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் ரெகுலராக வருது இல்லையா இந்த அக்ரிமெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன், குரூப்பிங், இதுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் ஃபேக்சுவலாக போங்க. எப்படி போகிறது? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாகவே நீங்கள் போயிடலாம். நியூஸ் பேப்பர் அண்ட் காம்பிலேஷன் இதை படிக்கும்போதே அதுலேயே அந்த ஃபேக்ட்ஸ் வந்துடும். அப்போ அதுக்கு மட்டும் செலக்டிவாக ஃபேக்சுவலாக இன்டெப்த்தாக போங்க. மற்றதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேக்சுவலாக இன்டெப்த்தாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? அப்போ இப்படி தான் பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் படிக்கணும், ஸ்ட்ரக்சர், மேண்டேட் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் ரெகுலராக வர்ற ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு மட்டும் ஃபேக்சுவலாக கொண்டு இன்டெப்த்தாக போகணும். அதை கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்துடலாம், அதுக்கு தனியாக புக்ஸ் வாங்க வேணாம். ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இதுக்கு ஏதாவது ஒரு புக்கை மார்க்கெட்லேருந்து வாங்கிக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பிளானில் சொல்லிட்டேன். இந்த டாட்டா, மெக்ரா-ஹில் இந்த மாதிரி பப்ளிகேஷன்ஸ் இதில் IR புக்கை வாங்க. இதில் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் மட்டும்தான் படிக்கணும், நான் சொன்ன மாதிரி படிக்கணும். புரியுதா? அது இல்லாமல் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ரஃபாக ஒரு 1 இயருக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இதை பண்ணாலே போதும், யூ வில் பி ஸ்ட்ராங் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். அது இல்லாமல் பேசிக் கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிடுங்க. இது எப்படி லேர்ன் பண்ணலாம்னா, இதையும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரெகுலராக ரீட் பண்ணும்போது லேர்ன் பண்ணிடலாம். அது இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய புக்கில் இருந்து லேர்ன் பண்ணிடலாம். பேசிக் கான்செப்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, இது NCERT புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வரும். ஹார்டு பவர், சாஃப்ட் பவர், இம்பீரியலிசம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் நேஷன், இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். அது இல்லாமல் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியை நீங்கள் லேர்ன் பண்ணிவிடுங்க. இதையும் புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. பாஞ்ச் ஷீல் இதை படிச்சிருங்க, 5 பிரின்சிபல் இருக்கும். அது இல்லாமல் நான் அலைன்டு மூமெண்ட் இதையும் படிச்சிருங்க. ஒட்டுமொத்தமாக இந்த முக்கியமான கான்செப்ட்ஸை நம்ம கவர் பண்ணாலே போதும். அது இல்லாமல் இந்த ஃபாரின் பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ்னு இருக்கும், ஒரு ரீஜன், இதை வச்சு நம்ம ஃபாரின் பாலிசி கீழே சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருப்போம். உதாரணத்துக்கு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, லுக் வெஸ்ட் பாலிசி, கனெக்ட் சென்ட்ரல் ஏஷியா பாலிசி, இதுவும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம தனியாக மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு புக்கை மார்க்கெட்லேருந்து வாங்குங்க, அதில் பேசிக் கான்செப்ட்ஸை படிக்கணும்.
அது இல்லாமல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸை நான் சொன்ன மாதிரி படிக்கணும். அது இல்லாமல் இந்த ஃபாரின் பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் இதை மட்டும் அதில் லேர்ன் பண்ணுங்கள் போதும். கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஸ்ட்ராங் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் இந்த பர்சனாலிட்டிஸ் நேம் எல்லாம் வராது. லீடர் யார், ஆர்கனைசேஷனோட ஹெட் யார், பேர்களை கேட்க மாட்டாங்க. அதே போல் மிஞ்சு போனால் வருடங்களை கேட்பாங்களே தவிர இந்த மாதங்கள் நாட்கள் இதுக்குள்ளெல்லாம் ரொம்ப போக மாட்டாங்க. அட் த மேக்ஸ் வந்து மந்த் வரும். அப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போது இந்த ஃபவுண்டிங் இயர்லாம் வருதுன்னா மந்த் இயர் இதை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணால் போதும். ப்ரிலிம்ஸில் வரக்கூடிய 10 கேள்விகளில் ஒரு 6 கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே அது ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். யாராலையும் 10 கேள்விகளை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ நான் சொன்ன இந்த கைட்லைன்ஸ் அண்ட் இன்புட்ஸ் இதை மைண்டில் வச்சு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை நீங்கள் படிங்க. நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் நான் சொன்னது போல் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் சப்ஜெக்ட். கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் ஆகிட்டு போயிடணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.